ஹாய் வர்ஷினி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ரொம்ப நேரம் ஆகல. சரி, ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? ஏன், உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன், என்னாச்சு? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்மள ரொம்ப நம்புறாங்க. நான் ஏற்காடு வந்ததுக்கு அக்கா கூட என் மேல கோவப்படல. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மள நம்புறாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. என்னால இசை அக்காவோட லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தோணுது. நீ எதுக்கு கண்டதையும் யோசிச்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இங்க பாரு, நமக்குள்ள நடந்த நெருக்கம் நாமளா விரும்பி நடந்ததில்ல. எல்லாம் அந்த ஸ்ரீஜாவோட குறுக்கு புத்தியால வந்ததுன்னு நான் தான் அப்பவே கிளியரா சொல்லிட்டேன்ல. அப்புறமும் ஏன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அதுவும் இல்லாம இதுல இசை எங்கிருந்து வந்தாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்ல ராகவ், நாளைக்கே நமக்குள்ள நடந்தது தெரிஞ்சா அக்காவும் இதுக்கு உடந்தேன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? இங்க பாரு வர்ஷினி, முதல்ல நமக்குள்ள நடந்தத நீயும் நானும் சொல்லாம எப்படி வெளியே தெரிய போகுது? ஒருவேளை நான் கன்சீவ் ஆயிட்டா? ஏய் வர்ஷினி, அப்படியே ஆனா கூட நம்ம அதை வச்சு எங்க அம்மா கிட்ட பேசலாம். இதுக்கு தான் நான் பயப்படுறேன் ராகவ். நம்மள நம்பி போட்ட பவுண்டரிய நாமளே மீறிட்டோன்னு எல்லாரும் வருத்தப்பட மாட்டாங்களா? நம்ம மேல வச்ச நம்பிக்கைய நாமளே சதிச்ச மாதிரி ஆயிடாதா? வர்ஷினி, இப்படி நீ எல்லாருக்காகவும் யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. நீ ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது. அதெல்லாம் இல்ல, நீ விஷயத்த சொல்லு. ராகவ், நான் கன்சீவ் ஆயிடுவேனோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க எழுதி தர மாத்திரையை வாங்கி போட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவ்வளவுதானே, விடு, இப்பவே வா பேசலாம். தேங்க்ஸ் ராகவ். ஏய், தேங்க்ஸா? தான் வாங்க போறேன். சரி, ஏதாவது சாப்பிடலாம்ல? இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஓகே?